ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ வரது எல்லாமே நமக்கு ஃபெஸ்டிவலாக வருதுங்க. அதனால் எல்லா இல்லத்தரசுகளுக்கும் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டிப்பு தாங்க. இதுக்கப்புறம் வரது எல்லாமே ஃபெஸ்டிவல் தான். இதுக்கப்புறம் இந்த ஆடி மாதம் பிறந்துடுச்சு. ஆடி வெள்ளி, ஆடி அமாவாசை, ஆடி கிருத்திகைன்ற எல்லாமே வெள்ளிக்கிழமை நம்ம கண்டிப்பாகவே நம்ம விளக்கெல்லாம் நம்ம வாஷ் பண்ணுவோம் இல்லையா. இதுக்கப்புறம் பிள்ளையார் சதுர்த்தி வரும், சரஸ்வதி பூஜை, அதுக்கப்புறம் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்போல்லாம் விளக்கு அடிக்கடி எடுத்து நம்ம வாஷ் பண்ணுற ஒரு சூழ்நிலை வரும் இல்லையா. அப்போது இந்த லிக்விட் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு இந்த விளக்கை க்ளீன் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் இது எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த விளக்கு எவ்வளோ அழுக்காக இருக்குன்றது உங்களுக்கு தெரியுதா? எல்லாம் 3 விளக்குமே நமக்கு ரொம்ப அழுக்காக இருக்குது. இதை இப்போ நான் அந்த லிக்விட் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இதில் நான் லைட்டாக ஊற்றிட்டு என் கையிலே நான் தேய்க்கிறேன். இது கையில் நமக்கு எந்த வித பாதிப்பும் வராதுங்க. நீங்கள் தைரியமாக யூஸ் பண்ணலாம். நம்ம இது வீட்டிலே செய்கிற லிக்விட் தான், அதனால் எந்த வித பயமும் இருக்காது. கைக்கும் நமக்கு பாதுகாப்பு தான். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? இப்போது இது மாதிரி நம்ம தேய்க்கும் போதே நமக்கு அதில் இருக்க அழுக்கெல்லாம் நமக்கு போயிடுது. பாருங்கள், நான் லைட்டாக கையில் தான் தேய்க்கிறேன். அதுலேயே நமக்கு ஈஸியாகவே நமக்கு போயிடுச்சு. இது கொஞ்சம் நமக்கு ரொம்ப அழுக்காக இருக்கிறதுனால நான் நார் போட்டு தேய்க்கிறேங்க. நார் பார்த்திங்கன்னா நம்ம விளக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது புதுசாக நார் எடுத்துக்கணும். நான் எப்போவுமே தாம்பு கயிறு மாதிரி இருக்குது இல்லையா, அதாவது நம்ம கிணத்துல தண்ணி இறைக்கிறதுக்குலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, தாம்பு கயிறு, அது மாதிரி கயிறு தான் எடுத்துப்பேன். அதில் நமக்கு 3ஆக நமக்கு பின்னி வச்சுருப்பாங்க இல்லையா, அதுலேருந்து நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? கையில் தேய்ச்சே நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. இது பழைசு. இது இப்போ நம்ம கையில் எடுத்து அந்த லிக்விட் போட்டு தேய்ச்சது. இப்போ லைட்டாக நம்ம கையில் தேய்ச்சதுக்கே இவ்வளோ நமக்கு டிஃப்ரென்ஸ் வருது. இதுதாங்க அது. இது தாம்பு கயிறில் அந்த 3ஆக நமக்கு முறுக்கி இருக்கும் இல்லையா, அதில் நான் ஒரு பாகத்தை தான் எடுத்திருக்கேன். எடுத்து இது மாதிரி நம்ம இது மாதிரி விளக்கு தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவும் நல்லாவும் இருக்கும், தேய்க்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நுரையும் பார்த்திங்கன்னா நல்லாவே நமக்கு வரும். இப்போ பார்த்திங்கன்னா அப்போ போட்டேன் இல்லையா அந்த லிக்விட் தாங்க. வேறு எதுவுமே நான் திருப்பி நான் போடவே இல்லை. அந்த கொஞ்சம் நமக்கு எப்படி சொன்னீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் இருக்குமா, அவ்வளோதான் வரும். அது 3 ஸ்பூன் கூட வராது. அதை தான் நான் போட்டேன். அதை போட்டு இப்போ நான் இந்த 3த்தையும் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. எல்லாத்தையுமே நம்ம அந்த லிக்விட் வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு ஸ்லோவாக காட்டினா ரொம்ப லேட் ஆகும், அதனால் கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாகவே காட்டுறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த இதை வச்சு நான் 2ஆவது நான் தேய்ச்சிக்கிறேன். இது மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சிக்கலாம். இந்த பெரிய விளக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ அழுக்காக நமக்கு கருப்பாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். நான் இதுக்கப்புறம் எந்த லிக்விடுமே யூஸ் பண்ணல. அந்த நம்ம யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றினோம் இல்லையா, அவ்வளோதான். அதுலேயே நம்ம எவ்வளோ நுரை வருது நமக்கு. க்ளீனும் நமக்கு நல்லாவே ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நான் தேய்ச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். எங்கெல்லாம் உங்களுக்கு அழுக்காக இருக்கோ லைட்டாகவே நீங்கள் தேய்க்கலாம். ரொம்ப நீங்கள் உங்களோட ப்ரெஷர் போட்டு தேய்க்கணுன்ற அவசியமே இல்லைங்க. இந்த வேலை பார்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். நீங்கள் விளக்கு தேய்க்கிறதுலாம் முந்தின நாளே நல்லா தேய்ச்சி வச்சுட்டு பொட்டெல்லாம் வச்சு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் சாமி கும்பிடும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஈஸியாகவும் நம்ம பூஜை வேலையும் பார்த்துட்டு நம்ம சமையலையும் பார்த்துட்டு சாமி கும்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே நான் தேய்ச்சிட்டேன். இதில் இருக்க அழுக்கெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு போயிடுச்சு. நான் இப்போது லாஸ்ட்டாக ஒரே ஒரு பொருளை போட்டு சேர்க்க போகிறேன். அது என்னன்னு பார்த்திங்கன்னா சபீனா தாங்க. இந்த சபீனா பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம், நம்ம சாதாரண பாத்திரம் நம்ம தேய்க்கும் போதே சூப்பராக நமக்கு அழுக்கு போகும். நீங்கள் இது தேய்க்கும் போது இன்னும் நமக்கு நல்லாயிருக்கும். தேய்க்கிறதுக்கும் நமக்கு நுரையும் நல்லா வரும். இப்போது அந்த காலத்தில் நமக்கு இந்த சாம்பல்லாம் போட்டு தேய்ப்பாங்க இல்லையா, அது மாதிரி இது நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னென்னா இது கொஞ்சம் நமக்கு பாத்திரத்தெலாம் விளக்கும் போது கழுவும் போதும் நம்ம தேய்க்கும் போதும் நல்லாவே தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணணும், இல்லைனா வெள்ளை வெள்ளையாக ஆகிடும். அது ஒன்று தாங்க இதில் ஒரு குறையாக இருக்க தவிர மற்றபடி நீங்கள்
இந்த சபீனா யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சபீனா போட்டு நான் தேய்க்கிறேங்க. தேய்ச்சிட்டு உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, ஃபஸ்ட்டு இருந்த விளக்கும் இப்போ இருக்க விளக்கும் எவ்வளோ நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு எவ்வளோ கருப்பாக இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 3 விளக்குமே நல்லா பளபளன்னு ஆகிடுச்சி, புதுசு மாதிரி ஆகிடுச்சி. உங்களுக்கு இன்னும் நல்ல தண்ணி போட்டு நான் வாஷ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இது என்ன சொல்யூஷன் என்னென்னன்றதை நான் லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா தாங்க புரியும், இல்லைனா உங்களுக்கு தெரியாது. போன வாட்டி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுலேயே வந்து நிறைய பேர் வந்து இந்த லிக்விட் எப்படி பண்ணீங்க, இந்த பவுடர் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கேட்டிருந்தாங்க. ஆனால் லாஸ்ட்டில் நான் சொல்லியிருந்தேன், யாரும் லாஸ்ட் வரைக்கும் பார்க்கல போல இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தாங்க உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஃபஸ்ட்டுக்கும் இப்போதைக்கும் நான் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஃபோட்டோவும் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக நமக்கு க்ளீனாகி வந்திருக்கு பாருங்கள். இதை நான் வந்து உங்களுக்கு சாமிக்கிட்ட ஏற்றியும் நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா விளக்கும் ஏற்றியாச்சு, அருமையாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்க பொருள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற லெமன் தாங்க. லெமன் எடுத்துக்கோங்க. இதை நான் வந்து கலக்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்திருக்கேன். நீங்கள் எதில் வேணால் வந்து கலந்துக்கோங்க. நான் பிளாஸ்டிக் டப்பாவில் கலந்துக்கிறேன். 2 லெமன் எடுத்துக்கிறேங்க. நீங்கள் காஞ்சி போன லெமனாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதை நம்ம புழிஞ்சிக்கலாம். நான் 4 அதாவது 2 லெமனையும் நல்லாவே நான் புழிஞ்சு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நம்ம இதில் வந்து இன்னும் 2 பொருள் சேர்க்க போகிறோம். அதாவது நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த ஒரு லிக்விடாக இருந்தாலும் சரிங்க, அதாவது விம்மோ இல்லைனா எந்த லிக்விடாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து துணிக்கு யூஸ் பண்ணுற லிக்விடாக இருந்தாலும் சரி, அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த சிட்ரிக் ஆசிட் தாங்க. இது பார்த்திங்கன்னா லெமன் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஆன்லைன்லேயும் கிடைக்கிது. ஆன்லைனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். நீங்கள் ஆஃப்லைனில், அதாவது நம்ம பக்கத்தில் இருக்க கடையெல்லாம் கேட்டிங்கன்னா 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்குங்க. ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் நமக்கு பெருசாக கல்கண்டு மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சக்கரை மாதிரி இருக்கும். இது மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது எல்லா விதத்துலேயும் ரொம்ப யூஸ் ஆகும். இந்த லிக்விட் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு 6 மாதத்துக்கு நல்லாயிருக்கும். இது வந்து விளக்கு கொண்டு இல்லைங்க, நம்ம என்ன வேணால் க்ளீன் பண்ணலாம். ஸ்டவ் க்ளீன், கிரைண்டரு, மிக்ஸி எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணலாங்க. கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஆன்லைன் ஷாப்பிங்லையும் கிடைக்கும், பக்கத்தில் இருக்க மளிகை சாமான் கடையிலும் கிடைக்குங்க. நீங்கள் இது மாதிரி கேட்டிங்கன்னா சின்ன பேக்கெட்டில் நமக்கு கிடைக்கும். 10 ரூபாய் 20 ரூபாய் தான் இருக்கும். இதை நான் வந்து இது மாதிரி பாட்டிலில் இது மாதிரி ஊற்றி வச்சுக்கிறேங்க. இந்த பாட்டிலில் ஊற்றி வைக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு இதே ஒரு 3 மாதத்துக்கு நமக்கு வரும். இது ஒன்றும் கெட்டெல்லாம் போகாதுங்க, நல்லாவும் இருக்கும். இது நீங்கள் அப்படி வந்து 1 மாதத்துக்கு இல்லை வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து உங்களோட பாத்திரம்லாம் நீங்கள் தேய்க்கும் போது கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாத்திரம்லாமே நல்லாவே ஸ்டீல் பாத்திரம் எல்லாமே நமக்கு நல்ல பளபளன்னு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்கள் வீடு தேடி வரும். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.